Did everybody eat well? நல்ல சாப்பிட்டீங்களா? தூக்கம் வருதா? I hope so. So, I wanted to take a little break from the sessions and just give you a little testimony so you can know more about me. இப்பொழுது பிரசங்கங்கள் கேட்காம என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். So, I grew up in the city in the US. அமெரிக்காவிலே ஒரு பட்டணத்தில் நான் வளர்ந்தேன். And if you know my father or have heard of him, you know that he's a pastor. இவனுடைய அப்பா உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பாஸ்டர் சாமுவேல் தேவசனி. அவரும் ஒரு போதகர் தான். And his father was also a pastor. அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா, அவரும் பாஸ்டர் தேவசனி, அவரும் போதகர் தான். But growing up, I didn't want to be a pastor. வளர்ந்து வருகிற நாட்களிலே எனக்கு பாஸ்டர் எல்லாம் பிடிக்கல. அவருக்கு In fact, my parents actually wanted me to become a doctor. So இவருடைய பெற்றோர் இவர் வந்து ஒரு மருத்துவர் ஆக வேண்டும் என்று விரும்பினார்கள். But I also didn't really know if I wanted to be a doctor because it takes a lot of school. அப்போ உண்மையிலே டாக்டர் ஆகணுமா, ஏன்னா டாக்டர் நிறைய படிக்கணுமே அப்படின்னு நான் யோசித்தேன். And you know, when you're in school, you're not allowed to date or get married until you finish. ரொம்ப நாள் படிச்சுட்டு இருந்தா கல்யாணம் பண்ணுறது லேட் ஆகும். So, you know, I don't want to be so old when I get married. டாக்டர் படிச்சா ஒரு 6 வருஷம் படிக்கணும், அதுக்குள்ள வயசாகி போயிடும், கல்யாணம் முன்னாடி ஒரு வயதான தோற்றம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். So when I was young, I was trying to decide what I wanted to do. ஸோ நான் அந்த படிக்கிற காலகட்டத்தில் சரி என்னதான் செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்மானிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தேன். So when I got to my high school and I stayed in a hostel, என்னுடைய பள்ளி நாட்களில் விடுதியில் தங்கியிருந்தேன். That's when I started to get involved in lots of different career opportunities. ஸோ அந்த சமயத்தில் தான் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிச்சு. And I also had a lot of opportunity to do ministry. ஊழியம் செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. I did a lot of literature evangelism there. புத்தக ஊழியம் நிறைய செய்திருக்கிறேன். I did Bible working, door-to-door Bible studies. வீடு வீடாக சென்று வேதபாடம் கொடுப்பது அதெல்லாம் செய்திருக்கிறேன். I would do lead worships in the dorms. அவங்க இருந்த அந்த விடுதியில் டாம் சொல்லுவாங்க, எல்லாரும் கூட்டமாக தங்கியிருக்கிறோம், அந்த அறையில் எல்லாம் சேர்ந்து தொழில் செய்வோம். But still, I had no plan to become a pastor. ஆனாலும் போதகராகணுன்ற எண்ணம் திட்டம் எனக்கு இல்லை. And one time our school took a trip, and at the Sabbath I preached at a church. ஒரு முறை பள்ளியில் படித்த நாட்களில் ஒரு ஊழிய பயணமாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. போன இடத்துல அந்த திருச்சபையில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்துச்சு. I gave a simple sermon. In fact, I had written that sermon that morning. ஒரு எளிமையான பிரசங்கம் ஒன்று செய்தேன். அந்த பிரசங்கத்தை அன்னைக்கு காலையில் தான் எழுதி வச்சிருந்தேன். And when the sermon was over, I went to the back and I met the members. பிரசங்கம் முடிந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சபை மக்கள் எல்லாம் சந்தித்தேன். And some older women came up to me and they said, "Oh, you did so well. You should be a pastor." சில வயதான பெண்மணிகள் வந்து சொன்னாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணீங்க, நீங்க பாஸ்டரா இருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. But I thought, oh, you know, they're old people. They saw a young person up front, so of course they'll say that. அப்ப நான் நினைச்சேன், சரி ஒரு வயசான அம்மா மாதிரி பாட்டி மாதிரி ஒரு வாலிப பையன் பார்த்து பிரசங்கம் பண்றதை கேட்டா பாஸ்டர்னு சொல்லத்தானே செய்வாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். But then I started to think more and more about it, and I said, maybe God is leading me to this. பிறகு அது குறித்து அதிகமாக யோசித்தேன். ஒருவேளை ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறாரோ என்று தோன்றியது. So then when I got to college, I chose to study theology. ஆகவே கல்லூரிக்கு போன இந்த நாட்களிலே இறையியல் போதகர் படிப்பதற்கு நான் தெரிவு செய்தேன். But the whole time I was in college, I still didn't know if I wanted to be a pastor. ஆனால் கல்லூரியில் படித்த அந்த நாட்களில் எல்லாம் பாஸ்டர் ஆகணுமா அப்படின்னு இன்னும் ஒரு தீர்மானம் இல்லாமல் தான் இருந்தேன். I enjoyed the things that we learned. It was very good education. இறையியல் படிக்க நல்லா தான் இருந்துச்சு, நல்ல விஷயங்கள்லாம் படித்தேன். But see, you know, pastors, they have to go to meetings. ஆனால் போதகர்கள் என்றால் இந்த மாதிரி மீட்டிங் போகணும், நிற்கணும். There's board meetings. You have to sit and listen to people argue. ஆமாம், அதாவது நீங்கள் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கணும்,
அப்புறம் ஏதாவது வாக்குவாதம் இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடத்தணும். And people have all these expectations about how you're supposed to be as a pastor. ஒரு போதகராக எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்ப்பீங்க. And so I didn't know, I don't want to deal with all of that. அப்போ நினைச்சேன் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசித்தேன். And so actually when I was in college I did some things on the side to earn money. நான் கல்லூரியில் படித்த நாட்கள்லேயே எப்படியா கொஞ்சம் சைடில் பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன். When I was in high school I started cutting my own hair. உயர்நிலை பள்ளியில் படித்த நாட்களில் என் முடியை நானே வெட்டிக்குவேன். And so then my friends saw and then they would ask me for haircuts. அப்போ என் நண்பர்கள் பார்த்து பணம் நல்லா வெட்டுறான்னு சொல்லி எனக்கு வெட்டி விட்டு நண்பர்கள்லாம் கேட்பாங்க. And so then I got to college and I was cutting even more hair. கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். And I used to joke with my mom and say, I'm going to drop out of college and go be a barber. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் பாருங்க சீக்கிரத்தில் காலேஜ் விட்டு வெளியே வந்து நான் ஒரு சிகை திருத்தகம் முடி திருத்தகம் கடையில் போய் வேலை செய்ய போகிறேன் அப்படி மாதிரி நான் சொன்னேன். And by the time I graduated, I really did not know if I wanted to be a pastor. நான் பட்டம் பெறக்கூடிய சமயத்தில் உண்மையிலே பாஸ்டராக போகணும்னு நான் நினைக்கிறேன். And I actually considered being a barber. நான் உண்மையிலே எப்படி சொல்றது பட்டம் சொல்லுவாங்களா முடி கட் அப்படி போகலாமான்னு நினச்சேன். But here's the thing. See, in India, how much is a haircut? இந்தியாவில் முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ? 100 rupees. 100 rupees less. Yes. In America, it'll be about 4,000 rupees. அமெரிக்காவில் வந்து ஒரு முறை முடி வெட்டுறதுக்கு 4000 ரூபாய். So, we pay a lot more money for a haircut over there. நமக்கு வந்து நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்றாரு. So, when I was in college, I would give 30 haircuts a week. நான் கல்லூரியில் படித்த நாட்களில் வாரம் 30 பேருக்கு முடி வெட்டுவேன். On top of doing school. அதாவது பள்ளிக்கூடத்துலையும் படிச்சுக்கிட்டு இந்த வேலையும் சைடில் நிறைய நடந்திருக்கு. So for a college student, I had a lot of money. அப்படின்னா கல்லூரியில் படிக்கிற நாட்களில் 30 பேருக்கு வாரம்னா எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கேன் பாருங்க. And you know, one haircut maybe takes 30-40 minutes. ஒருத்தருடைய முடியை வெட்டுறதுக்கு ஒரு 30-40 நிமிஷம் தான் ஆகும். So it's like almost making 8,000 rupees an hour. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 8000 ரூபாய். That's a good amount of money. At least in America it is for sure. நல்ல ஒரு தொகை தானே? அது போயிடுமா? So I really thought, you know, maybe I can make a lot of money and then I can do ministry on the side. ஸோ நான் நினச்சேன் இப்படி முடி வெட்டிக்கிட்டு நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு சைடில் ஊழியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். But this was the problem with my whole process. ஆனால் என்னுடைய எல்லா திட்டத்திலும் இதான் ஒரு பிரச்சனையாக இருந்தது. See, when I was thinking about what I wanted to do, all I was focused on was what I could do. அதாவது ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. What skills do I have that I can use? நான் பயன்படுத்தக்கூடிய திறமைகள் என்னிடத்துல என்ன இருக்கிறது என்று யோசித்தேன். But I wasn't thinking about what God can do through me. அதாவது தேவன் என் மூலமாக என்ன செய்வார் அப்படின்னு நான் யோசிக்கல, நான் என்ன செய்ய முடியும் தான் யோசித்தேன். So after I graduated college, I took a year to figure things out. ஸோ கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் யோசித்தேன் என்னதான் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். And that year was one of the most difficult years of my life. அந்த ஒரு வருடம் என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கடினமான வருடமாக இருந்தது. And actually I had gotten an opportunity to go work as a youth pastor somewhere. ஸோ ஒரு வாலிப போதகராக அந்த சமயத்தில் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. And it was actually a really nice place. I don't know if you heard of the island of Hawaii. The island of Hawaii. ஹவாய் தீவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹவாய் தீவில் போய் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. It's like a very nice island. There's beaches. The weather is very nice. அது ஒரு நல்ல தீவு, அழகழகான கடற்கரைகள், ரொம்ப நல்ல இயற்கையான காட்சிகளாக இருக்கும். So I had an opportunity to go be a pastor in a paradise. அதுவே ஒரு சொர்க்கம் மாதிரி இடத்துல போய் போதகராக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு. But I said no. ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். And part of the reason was because I didn't know if I wanted to be a pastor. அதுக்கு காரணம் என்ன? பகுதி காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலே பாஸ்டர் இருக்கிறதா வேண்டாமான்னு என்ன முடிவே பண்ணல. And part of the reason, I have to admit, was also because of a girl. Because of it? A girl.
சரி ஒரு பொண்ணு கிடைக்கணுமே அப்படின்றதுக்காகவும் சரி ஒரு வேலை இல்ல செய்யலாம். பொண்ணு இருந்துச்சு. ஓ இருந்துச்சு. I'm sorry, I didn't catch up. ஏற்கனவே ஒரு பெண்ணு இருந்ததுனால சரி அதுக்காக வேலை எனக்கு முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா So I was so focused on myself that I didn't listen to what God was trying to give me. ஸோ ஆண்டவர் என்னிடத்துல என்ன சொல்ல வராருன்றதை நான் புரிஞ்சுக்காம இருந்தேன். And so that whole year was just a whole lot of confusion and hurt and pain. அந்த ஒரு முழு வருடமும் மிகவும் குழப்பம், மனவேதனை, கஷ்டம் இப்படி தான் ஓடியது. And I would argue with my parents, like, I'm not going to go be a pastor. I'm going to be a barber because I can make money and I can do good. என்னுடைய பெற்றோரிடத்தில் நான் வாக்குவாதம் பண்ணினேன். நான் பாஸ்டர்லாம் ஆக மாட்டேன், நான் அப்படி முடிவெற்ற வேலை செஞ்சாவது நல்லா சம்பாதிப்பேன் என்று சொன்னேன். And after a year went by, I got a call again from the same place. ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் அதே தீவு, ஞாபகம் தீவு, அங்கிருந்து வேலை செய்வதற்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு வந்தது. My friend called me who was already there and he said, come be a pastor here. அங்க ஏற்கனவே சென்றிருந்த என்னுடைய நண்பன் என்னை கூப்பிட்டு வந்து இங்கே போதகரா வேலை செய்ய என்று கூப்பிட்டான். And once again, initially I was like, no, I don't think so. ஸோ மறுபடியும் ஐயோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சேன். But then I thought, you know, maybe God is calling me to this and I need to go. ஒருவேளை ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் போல் என்று நினைத்தேன். And so I went. ஸோ நான் சென்றேன். And I spent 9 months in this place. ஸோ அந்த தீவில் 9 மாதங்கள் இருந்தேன். And I worked with youth, I worked at the school, I preached a few sermons. ஸோ வாலிபுகளின் மத்தியில் பள்ளிக்கூடங்களில் வேலை செய்தேன், சில பிரசங்கங்களும் பண்ணினேன். But I still really didn't know, is this what God wants me to do? ஆனாலும் எனக்கு உண்மையிலே தெரியல இதைத்தான் நான் செய்யணும்னு ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புகிறாரா என்று. And then as my time there was coming to an end, ஸோ அந்த தீவில் என்னுடைய நாட்கள் முடியக்கூடிய தருணம் நெருங்கியது. one of the youth came up to me and we started to plan a Saturday night event. ஒரு வாலிபர்களில் ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட பேசினார், சனிக்கிழமை இரவில் என்னெல்லாம் செய்யலாம் என்று சில திட்டங்கள் தீட்டினோம். And he started giving me instructions about what we were going to do. நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். She was like, oh, you're going to come pick me up and then pick him up and then we're going to go here. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து என்னை கூப்பிடணும், நான் போய் அவர் கூப்பிடணும், அப்படி அது போகிறோம்னு சொல்லி பேசிக்கிட்டோம். And then his friend next to him was like, hey, you can't talk to the pastor like that. அப்போ நான் அப்படி சொன்னேன், இப்போ ஒரு போதகர்கிட்ட பிள்ளைங்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை, a friend, அவர் ஒரு friend சொன்னார். His friend told him. அதான் அவருடைய நண்பர் இன்னொரு அந்த நண்பர் சொல்லிக்கிறார், மாசத்துக்கு பிள்ளை பேசக்கூடாதுன்னு சொல்லி. Yeah. So then he was like, oh, it's okay. He's like an older brother to me. அவர் என்னுடைய மூத்த சகோதரன் போல தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவர் சொன்னார். And that really touched me. அது உண்மையிலே என் இருதயத்தை தொட்டது. Because I didn't know that I was making that kind of connection with them. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு அவர்களோடு நான் ஏற்படுத்துவேன் என்று நான் நினைக்கவில்லை. They were viewing me as a role model and I didn't even know that. என்னை ஒரு முன்மாதிரியாக அவர்கள் பார்த்தார்கள், அது எனக்கு தெரியல. And then I started to realize how God was using me without me realizing. அதாவது நானே உணராம இருக்கிறேன், ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு எனக்கு தெரியல. So when the program ended, I finally started to see maybe God can use me this way. ஸோ அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் யோசித்தேன், ஆண்டவர் இப்படி தான் நம்மை பயன்படுத்துவாரோ. And so then the plan came to go get my master's. பிற்பாடு அடுத்த திட்டம், நான் முதுகலை பட்டம் MA படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. But there was still a little bit of doubt. ஆனாலும் சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. See, to get your master's, it's still kind of expensive to go to school. MA படிக்க போகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய செலவு தான். And I didn't know if I wanted to pay for all of it. இந்த படிப்புக்கு எல்லாம் எப்படி என்னால் செலவழிக்க முடியுமா என்று யோசித்தேன். And so then I'm praying and asking God for guidance. Help me make this decision. ஆண்டவரே, இந்த படிப்பில் தீர்மானம் எடுப்பதற்கு
எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணினேன். And 2 weeks before school started, அந்த கல்லூரி படிப்பு தொடங்குறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்பாக one church conference reached out to me. One church conference called me. ஒரு நம்முடைய பகுதி அலுவலகம் போல ஒரு அலுவலகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. And they said, we'd like to interview you and see if you would be a good fit with us. உங்களை நாங்கள் நேர்காணல் பேட்டி காண விரும்புகிறோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்களா என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள். So that 10 days before school started, I did this interview with the conference. ஸோ அந்த கல்லூரி படிப்புக்கு 10 நாட்கள் முன்பதாக அந்த பகுதி அலுவலகத்திலிருந்து அந்த நேர்காணலில் நான் ஈடுபட்டேன். And then just a week before school started, they called me back and said, we want to hire you. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை நாங்கள் வேலைக்கு எடுக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். And so they would pay for my school to get my master's and then give me a job. அப்போ என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நீங்கள் எம்ஏ படித்து முடிக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வேலை செய்யணும். So this whole way, God led me. He gave me the opportunities and brought me there. இப்படி ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு வழிகளை திறந்து ஒரு முழுமையான ஆயத்தத்தை அடைவதற்கு எனக்கு உதவி செய்தார். See, my whole life I had been fighting God. பாருங்க, வாழ்க்கை முழுக்க ஆண்டவரோடு நான் போராடி கொண்டு தான் இருந்தேன். I was so focused on what I can do. நான் எப்படி கவனம் செலுத்தினேன்னா, நான் என்ன செய்ய முடியும் அப்படிதான் யோசித்தேன். Even though it was ministry minded, ஒருவேளை எனக்கு ஊழிய சிந்தை இருந்தாலும் கூட I said, what can I do? How can I use my skills to serve God? நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்னுடைய திறமைகளை நான் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிதான் நினைச்சேன். But it was never, what can God do through me? ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. See, if we are so focused on what we can do, it will be a difficult road. பாருங்க, நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது வளர்ச்சிக்கான காரியம் அல்ல. But if you trust God to guide you, ஆனால் தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு நீங்கள் அவரை நம்பினால், He will surely show you the way. அவர் நிச்சயமாக உங்களுக்கு வழியை காட்டுவார். And He will give you all the things you need to make it through. நீங்க அந்த திட்டம் முழுவதிலும் அந்த காரியத்தில் முழுவதும் கடந்து வெளியே வருவதற்கு அவர் உங்களை அழகாக வழிநடத்துவார். Even worrying about finances, where will the money come for me to do this or to go to school? அதாவது இந்த கல்லூரிக்கு எப்படி போகிறது, எப்படி படித்து முடிக்கிறது, பணத்துக்கு என்ன செய்கிறது என்றெல்லாம் நான் யோசித்தேன். Even who will take care of my family, who will take care of the house? என் குடும்பத்தை யார் பார்ப்பா, வீட்டை யார் பார்ப்பா என்றெல்லாம் யோசித்தீங்களா? If you trust God's plan for your life, உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டம் என்று நீங்கள் தேவனை நம்பினால், God will make sure that everything for you is provided. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருப்பார். So my short challenge for you is this. ஸோ என்னுடைய சவால் உங்களுக்கு நான் கொடுக்கிறது என்னவென்றால், can you trust God to guide your life in spite of your own skills or ideas? உங்களுடைய திறமைகள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நான் ஆண்டவரை முழுக்க நம்புகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியுமா? Thank you. போதகர் ஜெர்மையா அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்பதை ரொம்ப நேர்த்தியாக நம்ம மத்தியில் ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அப்படின்னு சொன்னால் வாலிபர்கள் ஜெபத்தோடு என்ன செய்யணும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எல்லா விதத்திலும். ஒருவேளை காலங்கள் தாமதமாக போனால் அதுக்கப்புறம் பின்னோக்கி பார்க்கும்போது நம்ம ரொம்ப தூரம் என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். இதெல்லாம் எதுக்கு இந்த சாட்சிகள், இந்த கூட்டங்கள்லாம் உங்களுக்குன்னு சொன்னால் ஜெபத்தோடு தீர்மானங்களை எடுப்பதற்கு. ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு ஒரு போயம் இருக்குது. ரோட் நாட் டேக்கன், அந்த ஆத்தர் பார்த்த டைமில் இருக்குது.
8th 9th படிக்கும்போது இந்த போயம் எங்களுக்கு நடத்துனாங்க. ரொம்ப இங்கிலீஷ் டீச்சர் அவர், பிரின்ஸிபல் கூட. அப்புறம் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ரோட் நாட் டேக்கன் போயம் சீக்கிரம் முடிச்சேன். அப்புறம் அந்த ஆத்தர் எழுதுகிறாரு அப்படின்னா, புரியுதா உனக்கு இந்த சென்டென்ஸ்? அப்போ ஹாஸ்டலில் படித்தனால எப்படி பிரின்ஸிபல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். அப்புறம் எதாவது புரியுதா உனக்கு அப்படின்னும் போது, புரியலையே. அந்த வழி தெரிஞ்சால் தானே உனக்கு புரியும். நீ ஒரே மரம் ஏறிக்கிட்டு இருக்க, திருடிக்கிட்டு இருக்க, இப்படி சரிங்களா? அது ஒரு ஜாலியாக வரும் அப்படி. அப்போது கிளாஸ் எடுக்க த ஆத்தர் வாஸ் ட்ராவலிங். ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. பிகினிங் he found the road was good, ரொம்ப அழகான ரோடு அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் போக போக கொஞ்சம் நேரம் ஒரு ஜங்ஷனில் போனோடனே எதில் போகணுன்னு தெரியாமல் ஒரு ரோடு எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கார். இட்ஸ் இஸ் பர்சனல் டிசிஷன். எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே சின்ன சின்ன கல் இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறாரு அந்த போயம். அதுக்கப்புறம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன முறுக்கள்லாம் இருக்குது, முள் இருக்குது, தான்ஸ், அது வேறு நடக்க முடியல. அப்புறம் இருந்தாலும் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போகும்போது இலைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நிறையா முள் இருந்துச்சு, கல் இருந்துச்சு. த ஆத்தர் ரைட்ஸ் என்ன எழுதுகிறாரு? ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மூவ் அஹெட் அப்படின்னு எழுதுகிறார் ஒரு காலகட்டம் வரும்போது. அப்போ அங்கேருந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அவர் எழுதுகிறாரு அப்படின்னு நடத்துகிறாங்க. நல்ல அற்புதமான ஒரு போயம். அந்த திரும்பி வருவதற்கு இட் வில் டேக் லாங் டைம் அப்படின்றத உணர்றாரு. அங்கே நின்று தான் என்ன செய்கிறாருன்னா, ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு ஒரு போயம் எழுதுகிறார். ஒருவேளை அந்த ரோடு எடுத்துருந்துருக்கலாமே, நான் எடுத்த ரோடு தவறான ரோடு அப்படின்னு அந்த ஜங்ஷனில் நின்று அந்த போயம் எழுதி முடிக்கிறாருன்னு எங்களுக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுத்தாங்க. ஸோ என்னென்னா, யூ ஆர் இன் த ஜங்ஷன். எதுக்கு இந்த யூத் மீட்டிங், எதுக்கு இந்த பிரசங்க சாட்சிகள்னா, கீப் காட் ஃபஸ்ட், ப்ரே அண்ட் டிசைட். ரொம்ப ரொம்ப அவசியம். தென் காட் வில் ஷோ த வே. தேவன் வழிகளை காண்பிப்பார். நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா திரும்பி வருவதற்கு கஷ்டம். அதனால் வாலிபர்கள் இந்த நாளில் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், யூ ஆர் கோயிங் டு டிசைட் சம்திங். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவரை எந்த பாதையில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவார். நல்ல வழியில் போவதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கேரி தூக்கம் வருதா? அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். சரி, ஒரு பாடலை மட்டும் பாடுவோமா எல்லாரும்? லீன் ஃபார்வர்ட் லீன் பேக்வேர்ட். அப்போமே காலையில் பாடினோம், திரும்ப நம்ம எந்திரிச்சு பாட போகிறோம். லீன் ஃபார்வர்ட் லீன் பேக்வேர்ட், டு த லெஃப்ட் டு த ரைட். எல்லாம் பாடலாமா? Lean forward, lean backward, to the left, to the right. Stand up, sit down, to the left, to the right. Lean forward, lean backward, to the left, to the right. Stand up, sit down, to the left, to the right. Lord lifted me, Lord lifted me. When nothing else could help, love lifted me, love lifted me, love lifted me. When nothing else could help, love lifted me. உட்காரலாம். இன்னொரு பிரசங்கம் கேட்கலாமா, இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம்? ஆக்டிவிட்டி பண்ணலாம். சரி, காலையில் பாடல் எழுதணும். இப்போ பாடலுக்கு இசையமைக்க போகிறோம். சரியா? டியூன் போட போகிறோம். சரி, ரெடியாக எல்லோரும் உங்கள் பேப்பர் பென் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. காலையில் கொடுத்ததான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாடலை நான் பாடுறேன்.
வருத்தப்பட்ட பாரம். ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே லிரிக்ஸ் தான், ஆனால் ரெண்டு வெவ்வேறு ராகங்கள். சரியா, நான் பாடி காமிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டையிலை பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டையிலை பார. எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? இதே ராத்திரி உங்களுக்கு வேறு ஏதாவது பாட்டு தெரியுமா? யாராவது வேறு பாடல்? சரி, இன்னொரு பாடல் நான் பாடுறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டையிலை பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டையிலை பார. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எப்படின்னு புரிஞ்சிருச்சா? ஒரே பாடல் தான், வெவ்வேறு ராகங்கள். சரி, நான் ஒரு பாடல் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் இப்போ வேறு டியூன் போட போகிறீங்க. அதே டீம் காலையில் இருந்த மாதிரி உட்காந்துடலாமா? எல்லோரும் வேகமாக உட்காந்துடலாமா? அந்த டீமுக்கு போயிடுறீங்களா எல்லோரும்? உங்கள் டீம் போயிருங்களா? டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4. டீம் 4 தானே கர்மேல் பாய்ஸ். சரி, டீம் 5 எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கோங்க காலையில் உட்காந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும், நீங்கள் ராகத்தை மாற்றி அமைக்கணும். சரியா, பாடல் கொடுக்கப்படும். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாகும் காலையில் எல்லோரும் பாடணும். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? 4:33 நினைக்கிறேன் இப்போ பெரிய பாடல் புஸ்தகத்தில் 4:33. நீங்கள் இந்த பாடலுக்கு வேறு டியூன் அமைக்க போகிறீங்க. எல்லாருக்கும் தெரியுமா? பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாகிடும். தெரியுமா? ஒரு தடவை பாடட்டுமா? சரி, பாடிடும் ஒரு தடவை. பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாகிடும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசு பாத பின் சென்றேகி மோட்சம் நாடுவே. விண்ணில் சுடும் கிரீடம் நோக்கியோடுவே. பின் செல்வேனே மீட்ப பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்ப பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். சரி, பாடிடலாமா? வேறு டியூன் போடலாமா? சத்தமே வர மாட்டேங்குதே உங்ககிட்ட இருந்து. பண்ணிடலாமா? சரி, ஓகே. சரி,